அதிமுக ஒருங்கிணைப்பு எந்த இருக்கு? நடந்துகிட்டே இருக்கு. அது விரைவில் நல்ல செய்தி வரும். சார் சசிகலா மேடம் தொடர்ந்து டூர் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய டூரோட எழுச்சி எப்படி சார் இருக்கு? டூரோட எழுச்சி நீங்க தான் சொல்லணும். நான் வீட்டில இருக்கேன். அதிமுக தரப்பு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தானே தெரியும். அதிமுக தரப்பு தகவல் கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைப்பு எந்த லெவலில் இருக்கு? 2024 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சீக்கிரம் அதி விரைவில் நடந்துடும். அதி விரைவில் இணைப்பு அதிமுக இணைப்பு நடந்துவிடும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து சேர்க்க மாட்டோம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் எடப்பாடியோட அதிமுக ஒன்று சேருமா, எடப்பாடி இல்லாமல் அதிமுக ஒன்று சேருமா? எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதா முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக யாரையும் பிரித்து சேர்க்கறதா இல்லை. அதிமுக பாஜக வார்த்தை போட்டு அதிமுக பாஜக வார்த்தை ஒருத்தர் பேசுகிறோம். பொதுவாக இதெல்லாம் தவிர்க்கலாம். அந்த வார்த்தை போரெல்லாம் தேவையில்லை. பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தவிர்க்கலாம். அது போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீடியாக்களில் தான் அதை கிளறி விட்டு பிடிக்கிறீங்க. எங்கிட்ட வந்து தேவையான கேட்குறீங்க. தேவை இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ப்ரெஸ் ஓட்டுறோன்ட்டு. தமிழக அரசோட செயல்பாடு எப்படி சார்? தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போகணும். ஒரு 2-3 மாதம் ஆகணும். பார்த்த பிறகு தான் தெரியும். ஏன்னா இப்போ அவங்க இப்போ திமுக அரசு வந்து மக்கள் எப்படி கவனம் செலுத்துறாங்க இல்லையா, இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனைன்னு பொதுவாக தெரியுது. ஏன்னா நிறையா கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு இந்த பொதுநல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மின்சார கட்டண உயர்வு இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு வந்து எபோவ் மிடில் கிளாஸ் அவங்களால கூட தாங்க முடியல. அது சிஎம் வந்து சரியாக அவருக்கு அப்ரைஸ் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸு என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் டிலே ஆனால் கூட 10,500 ஃபைன் போடுறாங்க. கமர்ஷியல் கனெக்ஷன்ஸுக்கு. வீட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அதை பார்க்குறவங்க, கரெக்டாக பார்க்குறவங்க தான் கட்ட முடியும். பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. நம்மளாம் அந்தளவுக்கு இன்னும் டெக்னிக்கலாக எல்லோரும் வந்துடல. புரியுதா உங்களுக்கு? அதனால் பில்லு ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகுதுங்கிறாங்க. அதுலேருந்து ஏதாவது டூரேஷன் கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னா ஹெவியாக இருக்குது ஃபைன்ஸ் எல்லாம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டணங்கள்லாம் ரினிவல் கட்டணங்கள் எல்லாம் கடுமையாக இருந்திருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா 500%, 600% இருந்திருக்கு. வழிகாட்டு மதிப்பீடு அதிகமாக இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரெவன்யூக்காக பண்ணுறாங்க. அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் மக்கள் தலையில் தான் விடியுது. அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் சரியாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கரண்ட் பிரச்சனையில் ராங்காக டைரக்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். நீங்கள் மிக சிறந்த கல்வியாளர். மத்திய அரசு வந்து கல்விக்கு அதை ஒதுக்க நிதியை இன்னும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு உறவு இருக்கணும். உறவுனா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டு இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைய அரசுன்னு சொல்லி கலைஞரே சொல்லுவார். மைய அரசுன்னு சொல்லுவார். நம்ம இப்போ HSP வழக்கிறப்பல என்ன பண்ணுறோம்? ஒன்றிய அரசுங்கிறோம். ஒன்றியம்னா புதுக்கோட்டை ஒன்றியம் இருக்குது, கந்தரக்கோட்டை ஒன்றியம் இருக்குது, மன்னார்குடி ஒன்றியம் இருக்குது, திருவாரூர் ஒன்றியம் இருக்குது. எந்த ஒன்றியம்? யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒன்றியம்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு அர்த்தம் இருக்குது. அது ரைட்டு, ஒத்துக்குவோம். அதுக்காக வந்து நம்ம தேடி பிடிச்சி அதை போய் நம்ம அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது அவங்கள இரிட்டேட் பண்ணுறாப்புல மத்திய அரசை. இன்னும் உங்களுக்கு இது கொடுக்கல, நிவாரணம் கொடுக்கல. எங்கள் மெட்ராஸில் அடித்த புயலுக்கு, தூத்துக்குடியில் நடந்த இந்த சமயத்தில் பேய் மலை, அதுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கல. ஒரு ஸ்மூத் ரிலேஷன் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போ தான் உங்களுக்கு வந்து பணமெல்லாம் வர வேண்டிய பணம் வரும், நிகழ்வுகள் நடக்கும், இல்லை நடக்கும். 24 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பாதிக்கப்படுறது மக்கள் தான், நம்ம தான்.
புதிய கல்வி திட்டத்தை வந்து புதிய கல்வி புதிய கல்வி திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. தான் நிதி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தனியாக டான்ஸ்கின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் காலேஜுக்கெல்லாம் வந்திருக்கு சிலபஸ்ஸு. இப்போ வந்து கல்வியாளர்கள் கல்வி நடத்துகிறவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, ஏன்னா ஏதாச்சும் ஒன்றும் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் இங்கே நெருக்கடியாக இருக்குது. மத்திய அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர், மாநில அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர், எதுக்கு நாங்கள் ஈல்டாக முடியும்? ஆக மொத்தத்தில் எல்லாமே சமாதானமாக நல்லா பேசி தீர்த்து போகலாம். அவங்களும் வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர்றது நல்லாயிருக்கும். என்னோடய அபிப்பிராயம் மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் அங்கங்கே லோக்கலைஸ்டாக வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம், திட்டமிடலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலுக்கு அதுக்கு முழுசாக வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கல்வியாளன் என்ற முறையில் என்னுடைய ஒரு கருத்து. 2026 சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் திமுக கமிட்டியாக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு என்ன பண்ணலாங்கிறதுல இது காலதாமதத்துக்கு எதிர்ப்பு வாய்ப்பு இருக்காது மாதிரி எதுக்கு காலதாமதம் கேட்குறீங்க? ஒருங்கிணைப்பு தான் விரைவில் நடந்துன்னு சொல்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.